Welcome back to the Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ சில குழந்தைங்க வந்து பிறக்கும் போதே இல்லை பிறந்த கொஞ்சம் மாசத்துலேயே வந்து நிறைய தடவை வந்து ஃபீவர் வருது அப்படின்னா அது கூட ஏதாவது கொஞ்சம் அனாமலிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃபீவர்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் அனாமலி இருக்கிற சான்சஸ் கம்மி. கன்ஜெனிட்டல் அனாமலி 2-3 ரீசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் யூ நோ அவுட் சைட், வெளியே பார்த்தாலே தெரியல எக்ஸ்டர்னல் அனாமலின்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் அனாமலி நீங்கள் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷனோ ஃபீவர் இருந்துச்சுன்னா லங்ஸில் சில வேறுபாடுகள் இருக்கலாம். சம்திங் கால் CCAM சொல்லுவாங்க. சில பார்ட் ஆஃப் த லங்ஸ் ஓன் டெவலப், அதில் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். ரொம்ப காமன் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஃபீடிங், ஹைஜீன் ஒழுங்காக இல்லை, வீட்டில் பெரிய குழந்தை இருக்கும், கோஸ் டு ஸ்கூல் அண்ட் கம் பேக், அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வேறு இருக்கும். இதுதான் காமன் ரீசன் ஃபார் இன்ஃபெக்ஷன். யூஸ்வலாக ஃபஸ்ட்டு 6 months ஒன்லி தாய்ப்பால் மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப உடனே தடுக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேம், நான் திருச்சியிலேருந்து ராஜா பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு? வணக்கம்மா, சொல்லுங்கள். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். சார், என்னோட பையனுக்கு வந்து இப்போ 3 months ஆகுது. ஓகே. டயாப்பர் யூஸ் பண்ணலாமா? அது யூஸ் பண்ணால் பர்டிகுலராக பாய் பேபிக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அது எனக்கு. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து, என் குழந்தை வந்து மதர் ஃபீடிங் கம்மியாக தான் எடுக்கிறான். ஓகே. ஸோ லாக்டோடெக்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. 6 months அப்புறம் அவனுக்கு மாட்டுப்பால் கொடுக்கலாங்களா? ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு என்ன கொடுக்கலாம்? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டயப்பர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. பர்டிகுலர்லி நைட் டைம் யூஸ் பண்ணுறது, பாயாக இருந்தாலும் சரி கேர்ள் சைல்டாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை டாக்டர் பார்க்க போகிறீங்கன்னா அந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணுறது டயப்பர் இஸ் ஓகே. ஏன்னா கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், என்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரலாம். ரெண்டாவது வந்து நம்ம வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது யாருக்காவது ஒரு டயப்பர் போட்டாங்கன்னா 5 வயசு வரைக்கும் கழட்ட முடியாங்க. ஈவன் நைட் தூக்கத்தில் கழட்ட முடியாது, வீட்டில் விளையாடினாலும் கழட்ட முடியாது. இந்த பழக்கம் நம்ம இந்தியாவிலையும் இப்போ வந்துகிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டயப்பர் யூஸ் இட் ஒன்லி ஃபார் when you are traveling outside, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க ஆர் கோயிங் ஃபார் ஷார்ட் ட்ராவல், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கம்மியாக இருக்கு. நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் எப்படிமா கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நான் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அழுதுகிட்டே இருக்கான் சார். அதுவும் பர்டிகுலராக டே டைம் ஃபீட் பண்ணவே முடியல. குடிச்சா அழுதுகிட்டே இருக்கான். நைட் டைம் மட்டும்தான் என்னோட மில்க் எடுத்துக்கிறான். சரி, குழந்தை யூரின் எத்தனை வாட்டி போயிருங்க? இப்போ நீங்கள் இந்த டாப் ஃபீட் ஏதாவது கொடுக்குற, நீங்கள் எத்தனை நாளாக கொடுத்துட்ருக்கீங்கம்மா? லாக்டோடெக்ஸ் சார். ஆமாம்மா. ஆக்சுவலாக பிறந்ததுலேருந்தே கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஒரு 5 days to 10 days வரைக்கும் நல்லா தான் என்கிட்ட பால் ஃபீட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு. அது கம்மியான காரணம் வந்து டப்பா பால் கொடுக்குறதுனால தான். ஏன்னா டப்பா பால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், பாப்பா வேலை செய்ய வேண்டியதில்லை. பாட்டில் தானே கொடுக்குறீங்க? ஆமாம் சார். ஸோ பாப்பாவுக்கு வந்து நெப்பிள் கன்ஃபியூஷன். குழந்தைங்க பாட்டில் குடிக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அது ஃப்ளோ கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதை நெப்பில் மட்டும் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஓப்பன் பண்ணால் மில்க் செக்ரேஷன் இருக்கும். தாய்ப்பால் குடிக்கும்போது அப்படி கிடையாது. தாய்ப்பால் குடிக்கும்போது சக் பண்ணி அதை டங்கை வச்சு சக் பண்ணால் தான் மில்க் வரும். ஸோ 2 நிப்பிளில் உடனே குடிப்பீங்க, ஒரு வாட்டி பிரஸ்ட் ஃபீடிங் குடிக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகி பாப்பா வந்து பிரஸ்ட் மில்க்கு சாப்பிட்றது குறைஞ்சிரும். பிரஸ்ட் மில்க் குறைய ஒரு டைம் நீங்கள் உண்மையாகவே பால் குறைஞ்சிரும். ஸோ என்னோடய அட்வைஸ் வந்து தாய்ப்பால் மட்டும் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கெயின் இருக்கும். அண்டு தாய்ப்பாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா மட்டும் டாக்டரை போய் பார்த்துட்டு சில மெடிக்கேஷன்ஸ் இருக்குது. அம்மாவுக்கு மில்க் செக்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, நல்லா லிக்விட்ஸ் குடிச்சிங்கனாலே உங்கள் மில்க் செக்ரேஷன் கான்ஃபிடன்ஸ் வேணும்மா. சப்போஸ் பால் பத்தில் நினச்சி டப்பா பால் கொடுத்தீங்கன்னா டப்பா பால் தான் பாப்பா பழகிடும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் மடிப்பாக்கத்துலேருந்து அனுஷ்யா பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க. அனுஷ்யா மேம், சொல்லுங்கம்மா. கேட்கலாம். ஓகே. வணக்கம். வணக்கம்மா. ஹலோ சார், அவங்க குழந்தை பிறந்து ஒரு 55 days ஆகுது சார். சரிம்மா. 2 weeks வந்து குழந்தைக்கு தொப்பு வந்து ரொம்ப பெருசா அப்படி உப்பு நாப்புல இருக்கு. தொப்புல? ஆமா சார். ஓகே. அது ரொம்ப உப்பு நாப்புல இருக்கு. சில பேர் கட்ட சொல்றாங்க, சில பேர் தானாவே சரியாயிடும்னு சொல்றாங்க. ஓகேம்மா, இது வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்கம்மா. இதை பற்றி 2 பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து வயசு வளர ஒரு 8 months 9 months தானாக உள்ளே போயிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஹெர்னியானா குடல் வெளியே வந்து போதுன்னு அர்த்தம். சில டைம் குடல் வெளியே வரும்போது மாட்டிக்கிச்சுன்னா சில டைம் அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்கும். ஒன்று, நீங்கள் நார்மலாக ரெடியூஸ் பண்ணுவீங்க, கையை வச்சு மெதுவாக அமுத்துனீங்கன்னா உள்ளே போயிடும். அப்படி போக மாட்டேங்கன்னா டாக்டரை போய் பார்க்கணும். அது மட்டும் தான் உங்களுக்கு எமர்ஜென்சி. இல்லை தானா 9 monthsக்கு ஈவன் ஒரு 18 months வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, தானாக சரியாக போயிடுமா. மெயின் திங் வந்து இந்த காயின் வச்சு கட்ட வேண்டாம். ஏன்னா சப்போஸ் அந்த குடல் அதில் வெளியே வந்துட்டு கட்டி வச்சுருந்தீங்கன்னா அந்த குடலில் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும், அது அழுகி போயிடும். ஸோ நீங்கள் பண்ணுறது இப்போ கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். எப்போவாவது பாப்பா அழுதிட்டே இருக்குது, அந்த கையில் தொட்டாலும் சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக இருக்குது,
அந்த இடத்துல கை வச்சாலும் அழுது அந்த மாதிரி தான் பீடியாட்ரிக் டாக்டரை போய் பாருங்க உடனே. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ மேடம், நான் ஃபௌசியா பேசுறேன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர், என் பையனுக்கு வந்து 11 மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிம்மா. ஒரு 10 டேஸாக அவனுக்கு வந்து மோஷன் போயிட்டே இருக்கான். ஒரு நாளைக்கு 6-7 டைம்ஸ் போகிறான். ஓகே ஓகே. நான் போயிட்டு டாக்டர் கிட்ட காட்டினதுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்க் ஆசிடேடும் லாக்டிக் பேசிஸ் ஒரு டானிக்கும் கொடுத்தாங்க. சரி சரி. 13 டேஸ் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. நான் பண்ண 5 டேஸ் மட்டும்தான் அவனுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, மறுபடியும் அவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, 2 திங்ஸ்மா. ஃபீவர் இருக்கா? 2 டேஸ் ஃபீவர் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. மண்டை மட்டும் சூடாயிடுச்சு, அவனுடைய வயிறு வந்து உப்பசமாயிடுச்சு. ஓகே, அது வந்து தெர்மோமீட்டர் வச்சு பார்த்தீங்களா? ஃபீவர் இருக்கு சார் டாக்டர். இல்லை, இனிஷியலாக ஃபீவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபீவர் இல்லை இல்லையா? நான் பேராசிட்டமால் ட்ராப் போட்டின உடனே அவனுடைய ஃபீவர் வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஆனால் மோஷன் போகிறது மட்டும் நிற்கவே இல்லை. சரி, இந்த மோஷன் போகிறது வந்து சாப்பாடு கொடுத்த உடனே போதா இல்லை அதுக்கு சம்மந்தம் இல்லையா? சாப்பிட்டுட்டு அவனை கீழே போட்ட உடனே அவன் எது சாப்பிட்டாலும் இன்க்ளூட் நான் என்னுடைய ஃபீட் பண்ணாலும் அடுத்த டைம் கீழே போட்ட உடனே தவழ ஆரம்பிக்க உடனே மோஷன் வந்துருக்கு. சரி, யூரின் நல்லா போகிறானம்மா? யூரின் பரவாயில்ல டாக்டர், அவன் ஒரு நாளைக்கு 6 டைம்ஸ் போவான். சரி, இது வந்து ஜஸ்ட் டயரியா வந்தப்புறம் சில குழந்தைங்க ரெக்கவரியில் எப்படி இருக்குமா? சில குழந்தைங்க மோஷன் ஹார்டாக போய்ட்டு 3 நாள் 4 நாள் மோஷன் போகாது. சில குழந்தைங்க சாப்பாடு ஆகாரம் கொடுத்தோன்னா வெளியே போயிடும். பட் ஃபீவர் இருந்தாலோ இல்ல டாக்டர், அவனுக்கு வந்து இப்போ வந்து அவன் வெயிட் வந்து 8 something தான் இருக்கான். சரி, பிறந்த வெயிட்டுமா? பிறக்கும்போது 3 கிலோ இருக்கும். 8.5 இஸ் ஓகேம்மா, நாட் பேட் வெயிட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் போட்ட வெயிட் வந்து செகண்ட் 6 மந்த்தில் போட மாட்டாங்க. அதுவும் ஃபஸ்ட் பர்த்டே முடிச்சுட்டு 3rd இயர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்ட மாதிரி இருக்கும். பட் அந்த டைமில் வந்து நோய் நொடி இல்லாமல் ஆக்டிவாக இருக்காங்க, ரீசனபிளாக டயட் எடுத்துக்கிறாங்கன்னா வரி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரோகோலிக் சிம்டம் தான் இருக்குது, அது தானே இம்ப்ரூவ் ஆகிடும். மோஷன் போகிற ரெட்டாக இருக்கா ஸ்கின்னு? நேற்று மட்டும்தான், நம்ம இவ்வளோ நாள் அந்த மாதிரி இல்லை. நேற்று பார்த்தா மோஷன் போன அப்புறம் ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெட் கலரில் ஒன்று. ரெண்டாவது ஸ்மெல் வந்து பயங்கரமாக வருது. ஓகே, ரெண்டாவது வந்துமா ஃபீடிங் பண்ணுறீங்களா? சில டைம் ஒரு சைடு ஃபீட் பண்ணிட்டு இன்னொரு சைடு மாற்றுவீங்களா? 2 டைம் கொடுப்பேன். பர்டிகுலர்லி டயரியாவுக்கு அப்புறம் அந்த 4 மில்க் ஃபீடிங், உங்கள் பாலில் வந்து முன்பால் பின்பால் இருக்குமா? 4 மில்க்னா ஃபஸ்ட்டு குடிக்கிற பால், அதில் வந்து தண்ணியும் சர்க்கரையும் இருக்கும். அது மாதிரி பாப்பா 2 சைடு குடிச்சதுன்னா டயரியா வர்றதுக்கு அந்த இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ பால் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்த வாட்டி அடுத்த பிரஸ்ட்டில் கொடுங்க. ஸோ அந்த சிம்டம் இம்ப்ரூவ். ஹைண்ட் மில்கில் வந்து கொலஸ்ட்ரால் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அது இம்ப்ரூவ் அந்த ரிஃப்ளெக்ஸ் அந்த கோழிக்கும் குறைஞ்சிரும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம், நான் ராஜா பேசுகிறேன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ராஜா சார்? நான் திருவிக்கானகர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் என்னுடைய பாப்பா ஒரு 8 மாதத்துக்கு நான் இப்போ 4 வயசு ஆகுது அவளுக்கு. ஓகே ஓகே. அந்த 8 மாதத்துல ஹெவி ஜோராச்சு, டிக்ஸிட்டரி வந்தது. சரி சரி. பேபி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணோம். ஓகே ஓகே. அங்கே வந்து மாத்திரை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. ஓகே. இப்போ இது வரைக்கும் மாத்திரை கண்டினியூலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி சரி. டெய்லி மாத்திரையா? மாத்திரை பேர் மறந்துட்டோம். இல்லை டெய்லி கொடுக்குறீங்களா? டெய்லியும் ஈவினிங் வந்து 1.5 மாத்திரை போட சொன்னாங்க. சரி சரி. அதை நிறுத்தலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா? யூஸ்வலாக வந்து டாக்டர்ஸ் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு பேஷண்ட் ஃபோன் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி. ஸோ யூஸ்வலாக அந்த ஃபிட்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்துருந்துச்சு, இல்லைடா குழந்தையோட இஜி டெஸ்ட்டில் அப்நார்மாலிட்டி இருந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர் சொல்கிற அளவுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் இஜி அப்நார்மாலிட்டி ஒன்றும் இல்லை, அந்த ஃபிட்ஸ் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு நிமிஷம் அப்படி தான் வந்துச்சுன்னா டாக்டர் போய் திருப்பி பாருங்கள், பார்த்துட்டு ரீஎவாலுவேட் பண்ணி தேவைப்பட்டால் நிப்பாட்டிடுவாங்க. அப்படி சப்போஸ் சம் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டினியூ பண்ணுவாங்க. முடிஞ்சால் ஒரு பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் போய் பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஓகே டாக்டர், இப்போது ஒரு காலர் கிட்ட சொன்னீங்க ட்வின்ஸ் சப்போஸ் வந்து நீர் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அந்த நார்மலி வந்து உள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸ்கேனில் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து ட்வின்ஸாக இருந்தது சப்போஸ் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஒரு பாப்பா பார்க்குறதே கஷ்டம். ரெண்டாவது பாப்பா மூமெண்ட்ஸு சில அக்யூரசி ஆஃப் எதாவது அனாமலி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பட் தீஸ் டேஸ் வந்து ஆன்டினேட்டில் வந்து ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸ் அது. ஓகே. ஸோ அதை ட்வின்ஸ் வந்து மார்க் பண்ணுவேன். ஏன் முக்கியம் ட்வின்ஸுக்கு பர்டிகுலர்லி இதே ட்வின்ஸ் பிறந்த உள்ளே ஃபார்ம் ஆனாலே பிளட் ஒரு பாப்பாட்டு வந்து இன்னொரு பாப்பா பிளட் போகலாம்.
சில ஒரு பாப்பாவுக்கு வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சில ஆன்டினேட்டல் கேர் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ரெகுலராக கண்டிப்பாக டாப்லர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கூட சேர்த்து இது பண்ணால் தட் வில் பி லிட்டில் ஈஸியர். ஓகே. இப்போ குவாட்ரப்ளெட்ஸ் அதெல்லாம் நார்மலாக டாக்டர் நம்ம இந்தியாவில்? பை லா இட் இஸ் நாட் அலவுட். நாட் அலவுட். பிகாஸ் சம்டைம் என்னென்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுது. இப்போ உள்ள ஆப்ஸ்ட்ரேஷன் எல்லாருமே தேர் ஆல் ரீசன்ட்லி வெரி குட். To the extent they don't keep more than 1 egg or 2 eggs அந்த IVF பண்ணும்போது. ஓகே. So I think that is a very rarely can happen. But within our control இந்த IVF-னாலனா யூசுவலி இப்போ டாக்டர்ஸ் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம கான்ஜெனிட்டல் அனாமலிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.